ஆரம்பத்துல நீங்க என்கிட்ட பேசுறத கேட்டு ஏதோ நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அம்மா எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்தது நடக்காததுனால என் மனசை மாத்தி எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப திட்டம் போட்டு இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, என்ன பார்வதி, இப்பதான் உன்னை நான் புத்திசாலி பொண்ணுன்னு சொன்னேன், அதுக்குள்ள நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற? நான் ஒன்னும் உங்களை வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லவே இல்லையே. நீங்க வாயை திறந்து உண்மையை சொல்லல, ஆனா உங்க மனசு முழுக்க அந்த எண்ணம் தான் நிறைஞ்சிருக்கு. அம்மாவோட இடத்துக்கு வரணும்னு உங்க மனசுல ஆசை இருக்கு. மாமா இங்க இருந்தா உங்க ஆசை எப்பவுமே நிறைவேறாது. அதனால திட்டம் போட்டு மாமாவையும் என்னையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டு அம்மாவை மெல்ல மெல்ல உங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீங்க அதிகாரத்துக்கு வரலான்னு பாக்குறீங்களா? உங்க ஆசை ஒரு நாளும் நிறைவேறாது. என்ன நடந்தாலும் மாமாவும் நானும் இந்த வீட்டை விட்டோம் அம்மாவை விட்டும் போக மாட்டோம். அம்மாவையும் மகனையும் பிரிச்சிடலாம், ஆதிக்கடை ஒரு குடும்பத்துல அடுத்த அகிலாண்டேஸ்வரியா ஆயிடலான்னு கனவு காணாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இவ்வளவு பேசியிருக்கோம், எதுக்குமே மயங்கலையே இவ. பாத்துக்கிறேன் போடி. ஆண்டி பார்வதியும் ஆதியும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பலன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல பார்வதிய மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னதை நினைச்சு வருத்தப்படுறதா? ஒரே குழப்பமா இருக்கு அருண். என்னோட மனசுலயும் அதே குழப்பம்தான் இருக்கு ஐசு. ஐசு, ஒருவேளை அம்மா ப்ரோவையும் அண்ணையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கீங்க, அது எல்லாமே நம்ம எதிர்பார்த்த ஒண்ணுதான். அப்படி வெளியே அனுப்பிச்சிருந்தாங்கன்னா எப்பவாவது ஒரு நாள் அம்மா சமாதானம் ஆகி அவங்கள ஏத்துப்பாங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அம்மா ப்ரோ மேல உள்ள பாசத்துல அவரை வீட்டை விட்டு வெளியும் அனுப்பல, வீட்டுக்கு வான்னு சொல்லல. இத்தனை நாள் தாலியை மறைச்சு வச்சிருந்தாலும் அண்ணியோட மனசுல கொஞ்சம் சந்தோஷமாவது இருந்திருக்கும். ஆனா இனிமேல் அந்த சந்தோஷம் இருக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு ஐசு. அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு தினம் அம்மாவோட கோபத்தையும் வெறுப்பையும் அண்ணி எப்படி சமாளிக்க போறாங்கன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு ஐசு. ஆமா அருண், தண்ணியில முழுகி உயிருக்கு போராடிட்டு இருந்தவங்களை காப்பாத்துறதா நினைச்சு நெருப்புல தூக்கி போட்ட கதையாயிடுச்சு பார்வதியோட நிலைமை. ஆதியோட பர்த்டேல ஆதி பார்வதியோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னும் குழப்பம்தான் அதிகமா இருக்கு. ஆண்டி வேற நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ணதா நினைச்சு நம்மள துரோகிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி சமாதானப்படுத்த போறோம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது அவ்வளவு சீக்கிரம் அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க. ப்ரோவோட விஷயத்துல இப்ப அம்மா எடுத்திருக்கிற எல்லா முடிவுகளும் இந்த சித்திக்கு சாதகமாவே அமைஞ்சிருக்கு. இந்த விஷயத்துல வேற அம்மா கிட்ட சித்திக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்தி சித்தி அம்மாவோட மனசை கலைச்சு குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்த பாப்பாங்க. அத வேற நம்ம சமாளிக்கணும். வனஜா ஆண்டிய பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே அருண். அவங்கள எப்படியாவது சமாளிச்சிடலாம், அவங்கள விட்டு தள்ள. முதல்ல அகிலா ஆண்டிக்கு நம்ம மேல இருக்கிற கோவம் போகணும். அப்பதான் பார்வதி விஷயத்துல அவங்க மனசு மாறதுக்கு நம்மளால ஏதாவது பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஐசு. முதல்ல அம்மாவுக்கு
நம்ம 2 பேர் மேல இருக்கிற கோவம் போகணும். என்ன பண்றதுன்னு நம்ம யோசிக்கணும். அப்பா, என்னாச்சுப்பா? இத்தனை நாளாதான் அக்காவோட கல்யாணம் அம்மாவுக்கு தெரிய வந்தா என்ன ஆகுமோ தினமும் டென்ஷன்லயே இருந்தீங்க. இப்பதான் அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போய் அக்காவை ஏத்துக்கிட்டாங்களப்பா. அதுக்கப்புறம் எதுக்குப்பா இப்படி டென்ஷன்ல இருக்கீங்க? உன் அக்கா விஷயத்துல அம்மா எந்த நேரத்துல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாதுடா. அதான் ஒரே பதட்டமா இருக்கு. எல்லாத்தையுமே மாமா பாத்துப்பாருப்பா. அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அவரோட கல்யாண விஷயத்த அம்மா கிட்ட சொல்றேன்னு சொன்னார்ல, சொன்னதை செஞ்சுட்டார்லப்பா. உங்க மாமாவுக்கு அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே விருப்பம் இல்லடா. ஒரு பக்கம் நம்ம அம்மா, இன்னொரு பக்கம் மாமா, 2 பேருக்கும் நடுவுல உங்க அக்கா மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கா. உங்க அக்காவை நினைக்கும் போது ஒரு பக்கம் பெருமையா இருந்தாலும் அவ வாழ்க்கையை நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்குடா. அப்பா, அக்கா மனசுக்கு எல்லாமே நல்லதாதான்ப்பா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. உங்க அக்காவை பத்தின கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அகிலா அம்மாவை நினைச்சாலும் கவலையா தாண்டா இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? அகிலாமாக்கு என்னாச்சு? உங்க அக்கா கல்யாண விஷயத்துல உண்மையை சொல்லாம மறைச்சிட்டதா ஐயா, சின்ன தம்பி, ஐஸ்வர்யா அம்மா 3 பேரையும் மன்னிக்க மாட்டேன்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஆனா என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி என்ன மன்னிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அம்மா என் விஷயத்துல ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்கடா. ஏற்கனவே உங்க அக்கா விஷயத்துல குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னா உன் அக்காவால அம்மாவோட நிம்மதி போச்சேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குடா. சரி, நான் வீட்டுக்கு போய் அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன்டா. சரிப்பா. காலையிலேயே அவார்டு வந்திருக்கு. யார தேடுதுன்னு தெரியலையே, பாப்போம். ஓஹோ, அம்மாவை தான் தேடுறாரு போல. அடேங்கப்பா, வீட்லயே பர்ஃபார்மன்ஸுக்கு ரெடியாகி வந்துருவான் போல இருக்கு. தோ நான் வரேன் போட்டிக்கு. வாங்க சம்பந்தி, வாங்க. என்ன சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? உங்களை தான் கூப்பிட்டேன். வாங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எதுவும் தப்பா பேசலையே. சம்பந்தி தானே சொன்னேன். நீங்க எங்க அகிலா அக்காக்கு சம்பந்தி தானுங்களே. அவங்களுக்கு சம்பந்தினா எனக்கும் சம்பந்தி தானே, அதனாலதான் அப்படி கூப்பிட்டேன். அது மட்டும் இல்லாம
வீட்டுக்கு வந்த உங்களை நிக்க வச்சே பேசினா உங்க மாப்பிள்ள அதே கோச்சுப்பாரு. நீங்க முதல்ல வாங்க உட்காருங்க சம்பந்தி. நான் ஏற்கனவே மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்கேன். வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதீங்கம்மா. என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் சொல்றீங்க? இங்க பாருங்க, இந்த ஆதிக்கடவுர் சாம்ராஜ்யத்துக்கு சம்பந்தியா வரணும்னு பெரிய பெரிய கோடீஸ்வரங்களா எங்க வீட்டு வாசல்ல கியூல நின்னாங்க. நீங்க அத்தனை பேரையும் ஓவர்டேக் பண்ணி நடுக்குடத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்களே, அதுக்கு நீங்க சந்தோஷம் இல்ல படணும், ஏன் இப்படி சங்கடப்படுறீங்க? புரிஞ்சிடுச்சு. ஒருவேளை உங்க தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் இந்த ஆதிக்கடவுர் பரம்பரை ரொம்ப கம்மின்னு ஃபீல் பண்றீங்களா சம்பந்தி? இருக்கும்ல பின்ன. அதெல்லாம் விடுங்க. பாருங்க, நான் இன்னும் உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். எனக்கு கால் வலிக்குது சம்பந்தி, நீங்க முதல்ல வந்து உட்காருங்க. ஆமா, திடீர்னு வந்திருக்கீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? ஹார்லிக்ஸ், போன்விட்டா, காஃபி, டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல சில்லுன்னு ஐஸ்கிரீம், ஐஸ் போட்டு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். எனக்கு எதுவும் வேண்டாம்மா. அம்மா எப்படி இருக்காங்க, ஏதாவது சாப்பிட்டாங்களான்னு தெரிஞ்சுட்டு போறதுக்காக தான் வந்தம்மா. அதுக்கு என்ன, தாராளமா பார்த்தா போச்சு. ஆமா சம்பந்தி, நீங்க என்ன இன்னும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க இப்ப இந்த வீட்டோட சம்பந்தி. அகிலா சம்பந்தி இருக்காங்களா, அவங்கள பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அதிகாரமா கேட்க வேண்டியதானே? உங்க சம்பந்தி மாடியில தான் இருக்காங்க, போய் பாருங்க போங்க. மாடிக்கா? மாடிக்குதான். அட என்ன சம்பந்தி இவ்ளோ யோசிக்கிறீங்க? அக்கா இப்ப ரூமை விட்டுலாம் வெளியே வரதில்ல. அதான் அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து ரூமுக்குள்ளேயே அவங்கள முடக்கி போட்டீங்களே, அப்புறம் நாம தானே அவங்கள போய் பார்க்கணும். சுந்தரம், ஐஸ்வர்யா, நான் தான் சம்பந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அங்க இருந்து துருத்துருன்னு வந்து கூப்பிடுற, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீங்க பேசினதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இனிமே நீங்க பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா அதை போய் பாருங்க. பாக்குறேன், அதத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சுந்தரம், அக்கா சொன்னதை மறந்துட்டியா? உன்னையும் என்னையும் தவிர இந்த வீட்ல மத்த எல்லாரையும் அக்கா துரோகிங்க லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இந்த துரோகி கிட்ட நீ பேசினீனா அப்புறம் அக்கா உன்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. சுந்தரம், அம்மா எப்படி இருக்காங்க ஐஸ்வர்யா அம்மா? ஏதாவது சாப்பிட்டாங்களா? அப்ப ரூம்குள்ள போனவங்க தான் இன்னும் வெளியில வரல. சுந்தரம், எங்க மேல கோவமா இருக்கிறதால எங்களால ஆண்டி கிட்ட போய் பேச முடியல. நீங்க போய் ஆண்டிய பார்த்து பேசுங்க, ஏதாவது சாப்பிட சொல்லுங்க. நான் போய் எப்படிம்மா அம்மா கிட்ட பேசுறது? உங்க மேல அவங்களுக்கு எந்த கோவமும் இல்ல சுந்தரம், அதனால நீங்க போனா உங்ககிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் சாப்பிடாம யார்கிட்டயும் பேசாம அவங்க ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுந்தரம். நீங்க போய் பேச்சு கொடுத்து அவங்கள ஏதாவது சாப்பிட வைங்க. சரிங்கம்மா, நான் மாடிக்கு போய் அம்மா கிட்ட பேசி பார்க்கறேன். சுந்தரம், உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? இப்பதான் பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள செத்து போயிட போறியா? பின்ன நீ பாட்டுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அக்காவை போய் பாக்குறேங்கிற. அவங்க உன் பொண்ணு மேல கொலவெறியில இருக்காங்க சுந்தரம். இப்ப அவங்கள போய் பாத்தீனா அவங்க அவ மேல இருக்கிற கோவத்துல துப்பாக்கி எடுத்து உன்ன சுற்ற போறாங்க. என் பொண்ணு பண்ண தப்புக்காக அம்மா என்ன சுட்டாலும் பரவாயில்ல, அம்மா நல்லா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். போ போ. அடேங்கப்பா, மொரப்பு பெருசா இருக்கு. இருக்கட்டும், இந்த ஹோட்டல் காரிக்கும் கொஞ்சம் மந்திரிச்சு விடணும். செய்றேன். நீ போய் நல்லா வாங்கிட்டு வா. வந்து சேருதுங்க பாரு. இன்னும் கொஞ்சம் அவனை வறுத்து எடுத்துருக்கலாம், அதுக்குள்ள வந்து கெடுத்துட்டான்.
அம்மா, வா சுந்தரம். சொல்லு சுந்தரம், என்ன விஷயம்? வெளியில போகணுமாம்மா. வண்டியை ரெடி பண்ணட்டுமான்னு கேட்க வந்தம்மா. நான் இப்ப வெளியில போற நிலைமையிலயா இருக்கேன்? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் வெளியில போவேன்? ஆதி கல்யாணத்தை பத்தி எல்லாரும் என்கிட்ட ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க. அது வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி எனக்கு வேதனையா இருக்கும். என் முகத்துக்கு நேரா சில பேரும், என் முதுகுக்கு பின்னாடி பல பேரும் என் காது பட என்னை கேலியாவும் கிண்டலாவும் பேசுவாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்கேயே இருந்துடுறேன். நான் பெத்த பொண்ணாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலம்மா. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அவளை இந்த வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு வந்திருக்க மாட்டம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உன் பொண்ணை மட்டும் குத்தம் சொல்லி என்ன பண்றது? என் மகனுக்கும் பங்கு இருக்குல்ல. நான் எவ்வளவு பூஜை விரதம்னு முறையிட்டும் எந்த கடவுளும் எனக்கு கை கொடுக்கல பாத்தியா? நான் நம்பின அத்தனை கடவுளும் என்னை கைவிட்ட பிறகு மனுஷங்களை குத்தம் சொல்லி என்ன பண்றது? நம்முடைய கடைசி நம்பிக்கையே கடவுள் தானம்மா. நீங்க என்ன தப்பா நினைக்கலைன்னா ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா. மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நான் வேணா வண்டி எடுக்கட்டுமா? வேண்டாம், நான் எங்கேயும் போல, இங்கதான் இருப்பேன். நீங்க கோயிலுக்கு போகலைன்னா கூட பரவாயில்லம்மா. கொண்டு வந்து வச்சதெல்லாம் சாப்பிடாம அப்படியே இருக்கே. தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. சாப்பிடாம பட்னியா இருக்காதீங்கம்மா. பச்சை தண்ணி கூட குடிக்காம 48 நாள் உயிர் வாழலான்னு சொல்லுவாங்க தெரியுமா சுந்தரம்? எனக்கு ஒன்னும் ஆகாது, நீ கிளம்பு. இன்னுமா இங்க நின்னுட்டு இருக்க? அப்பா, அப்பா, என்னப்பா வீட்டுக்கு வந்துட்டு என்ன பார்க்காம திரும்பி போறீங்க? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? அப்பா, அப்பா நில்லுங்கப்பா.